ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் பில் அடிக்கிறவருக்கே போய் அவரு கிளாஸ் எடுக்கணும்னா நீ யாருன்னு ஃபர்ஸ்ட் கேட்பார், ஆமாவா இல்லையா? உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து உங்கள் ஆஃபீஸ் எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா விட்டுருவீங்களா சும்மா ஒருத்தனை? போட்டு வாங்க மாட்டீங்க. அப்போது தனித்தனியாக இண்டஸ்ட்ரியாக ஸ்டடி பண்ணி ஒரு ட்ரைனிங் வச்சு மோட்டிவேஷன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு கூட தனித்தனியாக பேசி அவரது வேலை என்ன, காலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன வேலை பண்ணுறாரு, எங்கே டைம் வேஸ்ட் ஆகுது, எங்கே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, எந்த டிபார்ட்மெண்ட்டால் அவருக்கு குடைச்சல் இருக்குது இல்லையா? இப்போ வந்து அந்த சாரீ கடையிலேயே கஸ்டமர் வந்து எம்டி கஸ்டமர்னு சொல்லுவோம். ஒரு ப்ராடக்ட் இல்லாமல் கஸ்டமர் வெளியே போயிட்டாரு இல்லையா? இப்போ வந்து ஒரு ராம்ராஜில் தோத்தி வந்து 12 வயசு பையனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து சில்வர் ஜரி இருக்கு, இங்கே கோல்டு ஜரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கோல்டு ஜரி இல்லைன்றது எழுத வேண்டியது யார் பொறுப்பு? இந்த சேல்ஸ் பர்சனோட பொறுப்பு. அவர் எங்கே எழுதுவார்? அப்போ ஆடிட்டிங்னா என்ன? நேற்று எத்தனை கஸ்டமர் வெளியே போனாங்க, எதனால் வெளியே போனாங்க, அந்த நோட் எடுத்து பார்க்கணும். அங்கே எழுதிட்டாரு. இந்த நோட்டை பார்க்க வேண்டியது யார் பொறுப்பு? அந்த பர்ச்சேஸ் பார்க்குறவரோ செக்ஷன் ஹெட்டோ. அவர் அதில் என்ன பண்ணணும், என்ன ஆக்ஷன் எடுத்தாருன்றதை அடுத்த நாள் மீட்டிங்கில் பேசி ரிமார்க் போட்டு கையெழுத்து போட்டிருக்கணும். இது கடைசியாக ஆர்டராக மாறணும். அந்த ஆர்டராக மாறும்போது கன்ஃபார்மாக ஆர்டராக போடலாமா வேணாமா அப்படின்றது யார் பொறுப்பு? இன்னொருத்தர் பொறுப்பு. இத்தனை பேர்த்தோடைய பாயிண்ட் இந்த கேபியில் இருக்கும். இதுதான் கேபி கேமிஃபிகேஷன். சேல்ஸை மட்டும் வச்சு செதுக்கிறோம் இல்லையா, அது கிடையாது. இதுலேயே இன்னொன்று இருக்குது. சரி, நம்மளுக்கே இன்னொரு பிரான்ச் இருக்கே, ஆர்டர் வாங்கி தான் கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மேடம் நாளைக்கு வீட்டுக்கு அமிச்சலாமா, அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. இதையே நீ பண்ணல. இதுவே நமக்கு கேபிஐ பண்ணும்போது தோணாது. அடுத்த மாதம் மீட்டிங் பண்ணும்போது தான் உங்களுக்கே தோணும்,